ஏம்மா ஏஞ்சலை பார்த்துக்கோண்ணே, நான் சூப்பர் மார்க்கெட் போயிட்டாரேன். சரிப்பா, நான் இன்னைக்கு அவளுக்கு பிடிச்ச கீரை குழம்பு தான் வச்சிருக்கேன். ஐயோ ஐயோ ஐயோ, ஆரஞ்சத்தை உங்களுக்கு ஒரு கேடு வர மாட்டேக்கே. கீரை குழம்பு எனக்கு வாமிட்டு வருது. மாசமான நாள்ல இருந்து என்ன திட்டுட்டே இருக்காப்பா, அவளுக்கு எந்த குழம்பும் பிடிக்கல. சரிம்மா கண்டுக்காத, அவர் ரொம்ப வாமிட் பண்ணுறாளா, அதனால தான். ஏஞ்சல், கீரை சாப்பிட்றது குழந்தைக்கு நல்லது. ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். சரி நான் வரேன், நைட்டு வேணா உனக்கு நான் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் கொடுக்க கூடாதுப்பா, வீட்டுல தான் சமைச்சு கொடுக்கணும். கடை சாப்பாடை கண்ணில் காட்டக்கூடாது. ஐயோ, ஜெயில் மாதிரி பிடிச்சி வச்சிருக்காங்க. இதனால எப்படி இருக்க வேண்டிய ஆளு. ஏஞ்சல் குட்டி எப்படி இருக்கீங்க? ஐ இழிச்ச சித்தி, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. என்ன ஆரஞ்சு பட்டி, நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேம்மா. ஏட்டி நல்லா இருக்கியாட்டி? உன்னை பார்க்கவே முடியலட்டி. முன்னாடிலாம் எங்கள் கூடயே தெரியவ, இப்போ நீ ரொம்ப மிஸ் பண்ணதும். நானும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். சீக்கிரம் குழந்தைலாம் பிறந்துட்டு குழந்தைய இந்த ஆரஞ்சு அத்தைகிட்ட கொடுத்துட்டு உங்க கூடலாம் சுத்தணும். என்ன நீ நெட்ட வள்ளிமாய் 1000 ரூபா போலயே? நீ நானும் வேறு இல்லட்டி, 2 பேரும் ஒருத்ததான டீ. இந்த உனக்கு பிடிச்ச பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேம்மா இழிச்சு சித்தி. ஐ பிரியாணி பிரியாணி பிரியாணி. எம்மா கெட்டதுமா, உடம்புக்கு கெட்டது வாங்கி கொடுக்காதீங்க. ஆரஞ்சு பாட்டி ஒரு வாட்டி திங்கிறதால ஒன்றும் ஆயிராது. சரியா, சும்மா இருங்க. பிள்ளைக்கு வாய்க்கு ருசியா சாப்பிடாண்டாமா. இழிச்சு சித்தி ரொம்ப தேங்க்ஸ் இழிச்சு சித்தி. ஐயோ, கீரை குழம்பு சாப்பிடணும்னு அழுதுகிட்டே இருந்தேன். கீரையும் சாப்பிட நல்லாட்டி உடம்புக்கு நல்லதுல்ல. ஏஞ்சல் பிள்ளை, இந்த இளநீ வாங்கிட்டு வந்திருக்கேன். இல்லை தினமும் ஒரு இளநீ குடி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ பங்கஜம் ஆண்டி. எல்லாரும் என்னை விட்டுட்டு கொடைக்கானல் போனீங்கல்ல, நான் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா? நீ வந்திருந்தனா பெரிய கலவரமாக இருந்திருக்கும். நல்லவிட நீ வரலன்னு நினச்சிக்க. ஏன் அப்படி சொல்ற நெட்டவள்ளி? இல்லட்டி, இந்த குணா குகையை போய் எட்டி பார்க்க போனோம். அதுக்கப்புறமா அதில் பெரிய சம்பவம் நடந்து போச்சு. அங்க யாருமே போக பர்மிஷன் கிடையாது. ஆமா, பர்மிஷன் எல்லாம் மட்டும் இவளுக்கெல்லாம் விட்டுருவாளவளோ. அடம் பிடிச்சு போனாலும் விட்டு எல்லாரும் நானும் தான். எல்லாத்துக்கும் ஆள் அந்த பங்கச்சக்கா வரும், ஆனால் நல்ல குறை சொல்லி கொடுக்கும். ஏட்டி போனோம்ட்டி அப்படி இப்படின்னு எப்படியோ தப்பி தாவி போயிட்டோம். என் அம்மா அந்த கீதாக்கா மெண்டல் மாதிரி உள்ளே உளுந்துட்டு, ஏம்மா அந்த அக்காவை காப்பாற்றதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு. இழிச்சக்கா ஒரே இழிவிக்கிட்டே இருக்கா. இழிச்சக்கான்னு பேர் தான் இழிச்சக்கா, சிரிக்கவே இல்லை. அங்கே போய் ஒரே அழுக. அதுக்கப்புறமா இது பங்கச்சக்கா மாதிரியே ஒன்று அலையும் தெரியுமா, அவள் தங்கச்சி பானுமதின்னு ஒரு பைத்தியம். ஆமா தெரியும், பங்கஜாண்டி கூட சண்டை போட்டுட்டே இருக்குமே. அந்த சனியன்தான். அது என்ன பண்ணிட்டு அதுவும் எட்டி பார்த்து உள்ளே உழுது தொலைச்சிட்டு, அப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து கயிறெல்லாம் போட்டு பார்த்துட்டு யாராவது ஒரு ஆள் ஒல்லி ஆளை உள்ளே இறக்கி விட்டா சரியா இருக்கும்னு உடனே நான் தான் சரி கீதாக்களுக்காக நம்ம போன பாவத்துக்கு அந்த பரதேசியை நான் காப்பாற்ற வேண்டியதாயிட்டு. ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சி தொங்குதாள் ஒட்டி, இங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால். கீதாக்காவட்டும் லேச பிடிச்சது, அந்த பரதேசி நாய் வேணுக்குன்னு என் காலை பிடிச்சி தொங்கி கால் எலும்பெல்லாம் முறிஞ்சி. அப்பப்பப்பப்பா எம்மா, இவ எல்லார்ட்டையும் இதே சொல்லதா, கால் முறிஞ்சிட்டேன்னு. இருங்க, அந்த குந்தாணியை கொண்டு உங்கள் காலில் தொங்க விடுதா, அப்போ தான் உங்களுக்கு ஏன் வலியும் வேதனையும் தெரியும். சேரிட்டி விட. அட கடவுளே, அப்புறமா எல்லாரும் வந்துட்டீங்களா? ஆமாம், அப்புறம் அப்படி இப்படின்னு வந்தாச்சு. அம்மா எதுக்குடா டூர் போனோன்னு ஆயிட்டு. இல்லை ரொம்ப பரிதாபப்பட்ட ஆள் யார் தெரியுமாட்டி? நம்ம பஞ்சாயத்து தலைவர் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாரு. பாவம், அந்த மனுஷன் அழகா பஸ்லாம் ரெடி பண்ணி கூட்டு போனாருட்டி. அந்த மனுஷனை படுத்தின பாடு இருக்கு. அந்த பனிமலர் பாட்டி மீன்கார பாட்டி எல்லாம் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டாவோ, அதுங்களை தேடி ஒரு மூச்சு கலைஞ்சாரு. அடுத்ததா அப்படி இவளுக்கு கொகையில விழுந்துட்டாளவோ. அம்மா அப்புறம் கீதா புருஷன் குடிச்சிட்டு ஜெயில போய் மாட்டிக்கிட்டாருட்டி. அம்மா பெரிய கூத்துட்டி. டூரே செம கலாட்டாவோட முடிஞ்சிருக்கு போலயே. சே, நான் மிஸ் பண்ணிட்டேனே. நல்லபடியா பிள்ளை பிறக்கட்டும்மா. அடுத்த டூர் உன்னைய பிள்ளையோட கூட்டு போறோம். சரியா? சரி இழிச்சு சித்தி. கேட்டி, உங்கள் அவர் இருக்கார்லட்டி உங்கள் அப்பா, அதான் அவர் அலெக்ஸு. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? இந்த இவங்க நம்ம இழிச்சக்கா மாப்பிள்ள இருக்கார்ல, அந்த ஒரு மேனேஜர் ஆஃபீஸில் வேலை பார்க்குற பூச்சியம்மாக்கா இருக்குல்ல, பேச்சியம்மாக்கா, அது கல்யாணம் பண்ண போயிருக்காருட்டி. கல்யாணம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் இதாகிடுச்சு. நாங்கள் நேற்று தாலி கட்டதுக்கு கோயிலுக்கு போயிருக்கோம். ஹெல்மெட்டை போட்டுட்டு நிற்கான். ஹெல்மெட் எதுக்கு போட்டிருக்கான் அப்படின்னு முடியல, அதை மறைக்கிறதுக்காக அப்படி இப்படின்னு கதையை விட்டான். கீதா காப்பி ஹெல்மெட்டை திறந்து பார்க்கவும் இந்த மண்டையன் உடனே அடித்து செருப்பால் அடித்து விரட்டி, ஏமட்டி இப்படி அலைதாரு, மறுபடியும் 3வது கல்யாணம்னு அலைதார்ட்டி. சி, அந்த ஆளை நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. மம்மி கேட்டால் எவ்வளோ வருத்தப்படுவாங்க தெரியுமா? சி, இவன் அவரை பற்றி எந்த கதையும் சொல்லாத நெட்டவள்ளி. இவளுக்கு கூறே கிடையாது. அந்த பிள்ளை மாசமா இருக்கு. அந்த பிள்ளை கிட்ட போய் இந்த கதையை சொல்லுமா, எவ்வளோ வருத்தப்படும். சரி என் நெட்டவள்ளி வா, நம்ம போவோம். இருங்கிக்கா பேசிகிட்டு இருக்கோம்ல. மெண்டல், அதையும் சொல்லுது. அந்த பிள்ளை வருத்தப்படுவாள்ல. இக்கா அவங்க அப்பா லட்சணம் அவளுக்கு தெரிய வேண்டாமாக்கா? சரி இருங்க, ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு போலாம். ஐ ஜூஸே. பந்தல்காரரே, வெளியே நல்ல சாமியான பந்தல் போட்டுருங்க. சரியா? சரிக்கா. தம்பி, கொஞ்சம் ஏடிஎம் கார்டு கொடுல. பெரிய ஏசி ஹாலா புக் பண்ணணும். ஏசி காலா? சாதாரண கால் போதும். போன கல்யாணத்துல எவ்வளவு செலவாகி நஷ்டமாச்சு, மறந்துட்டியா?
அது அந்த பேதி எடுத்தவா ஓடி போவான்னு நான் என்ன கனவா கண்டேன். இந்த பொண்ணுலாம் நல்ல பொண்ணு, அப்படிலாம் ஓடி போவது நம்ம காலை தான் சுத்தி சுத்தி வரும். சாதாரண கல்யாண மண்டபம் போதும், கொஞ்சம் பேரை கூப்பிட்டா போதும். ஆமா, திருப்பி திருப்பி என்னை அவமானப்படுத்திட்டு இருக்காத. ஏன் அவமானப்பட உனக்கு என்னலாம் இருக்கு? ஓடி போனா அவளுக்கே அவமானம் இல்லை, உனக்கு என்னலாம் அவமானம்? காசெல்லாம் சும்மா தண்ணியா இறக்க முடியாது. சாதாரண மண்டபம் பாரு, 100 பேருக்கு சொல்லினா போதும். பெருசா போட்டு தம்பட்ட அடிக்காத. கிறுக்க மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பான். ஏசி ஹால் தான் புக் பண்ணணும். வரவுக்கு என்ன நினைப்பாவ? பந்தல்காரரே, நீர் போய் பந்தல் போட்டுரும். இங்கே ஏன் வாய் பார்த்துட்டு இருக்கீரு? எக்கோ அட்வான்ஸு. நாங்க என்ன ஓடியே போயிருவோம். பந்தல போட்டு முடிச்சுட்டு வந்து காசு வாங்கிட்டு போங்க. இல்லை பொண்ணுக்கு வீட்டில் யாருமே கிடையாதுல, அவங்க அக்கா மட்டும் தான் உண்டு. அக்கா கூடயும் சரியா பேச்சு வார்த்தை கிடையாது. நம்ம தான் அதுக்கு பார்த்து என்னென்னு செய்யணும். எல்லாமும் இஷ்டம் போல தானே நடக்கு, என்னமோ பண்ணி தொலை. இவன் என்ன ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கான். ராசாத்தி பூ சாத்திட்டு இவ்வளோ கூட்டு வந்ததே இவன் தான். மண்டையில் அடிபட்டு இருக்கும் போது இப்போ பெருசா நீட்டு தான். இந்த கிரிக்கெட்டை வச்சு நான் இப்படி தான் காலம் நல்ல போறணும். என்ன பேச்சமாத்த, போலீஸ் ஸ்டேஷன்ல வந்திருக்கீங்க? யாரும் லோன் வாங்கிட்டு கட்டாம விட்டாங்களா? அதெல்லாம் இல்லை மதி, ஒரு பர்சனல் ப்ராப்ளம். அத்தைக்கு என்ன பர்சனல் ப்ராப்ளம்? மதி, ஒரு ஆளை அத்தைக்கு கல்யாணம் பண்ணுறதா பேசி வச்சிருந்தது. அந்த ஆளு ஃப்ராடு. கடைசி நேரம் தான் தெரிஞ்சிச்சு. பார்த்துக்க, என் கூட வேலை பார்க்குற ராஜேஷ் சார் இருக்கார்ல, அவரோட ஒய்ஃபை ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருக்கு. அதுக்கு முன்னாடியும் ஒரு தக்கலை கல்யாணம் பண்ணியிருக்காரு. சரியான ஃப்ராடுக்காரன். நல்லா ஏமாத்திட்டான். பார்த்துக்க, கடைசி நேரம் அத்தையுடைய வாழ்க்கையை காப்பாற்றிட்டாங்கப்பா. இல்லைன்னா என்ன இருக்குன்னு நினச்சாலும் எனக்கே தலை சுற்றுது. தாலி கட்டினதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? அத்தை, உங்களுக்கு கல்யாணம் வச்சது நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. சொந்தம் பந்தம்னு இருந்து என்னத்தை இப்படி ஆயிட்டியோ? மதி, வயசாயிட்டலாப்பா. இனத்தை போட்டு பெருசாக சொல்ல ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. அதை கோயிலில் வச்சு தாலி கட்டி விட்டுறலான்னு பார்த்தோம். நான் ராஜேசாரை மட்டும் தான் கூப்பிட்டேன். அவர் வந்து அவங்க பொண்டாட்டியோட ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு 4-5 பேர் வந்திருந்தாங்க. மொத்தமே 6 பேர் தான்ப்பா இருந்தோம். நான், அக்கா மாப்பிள்ளை. நீங்களும் சரி பெரியத்தையும் சரி அப்படியே ஒதுங்கிட்டீங்க. சொந்தம் பந்தம் இருக்கோங்கிறதெல்லாம் மறந்துட்டீங்கன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த ராஸ்கல் யாரும் நான் கண்டுபிடிச்சு உங்ககிட்டயே நெருங்க விட்டுருக்க மாட்டேன்ல. நடந்தது நடந்து போச்சு. கடவுள் அருள் நம்மக்கிட்ட இருக்க போய் தான் நம்ம தப்பிச்சிருக்கோம். அந்த ஆளை மட்டும் கொஞ்சம் பார்த்தேன்னா கொஞ்சம் உள்ள பிடிச்சி போடுப்பா. அவன் இதே மாதிரி வேற யாரையும் ஏமாத்திடக்கூடாது. பத்தியா, நல்ல வேலை எங்களுக்கு எந்த பண சேதாரமும் வரல. பேச்ச மாத்திட்டு இருந்து 10 பைசா வாங்க முடியுமா? சரிப்பா, அந்த ஆளோட டீட்டெயில்ஸ் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஆனால் அவன் கடைசி வரைக்கும் ஃபோட்டோவே கொடுக்கல. அவனை எப்படி பிடிக்கன்னு எனக்கே தெரில. ரொம்ப கிரிமினலாக இருந்து ஃபோட்டோ அனுப்பாமலே இருந்துட்டான். இன்னும் கொஞ்சம் பேர் வந்தாங்கன்னு சொன்னீங்களா அத்தை? அவங்க யார்கிட்டயாவது கேளுங்க, போட்டோ ஏதாவது கண்டிப்பா இருக்கும். இருந்தா எனக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க, சரியா? சரி மதி, போயிட்டு வரேன். உள்ள வாங்கத்த, ஜூஸ் ஏதாவது வாங்கி தரேன். இல்லைப்பா, மனசே சரியில்லை. பார்த்துக்க, பேங்கில் பர்மிஷன் போட்டு தான் வந்திருக்கேன். இன்னொரு நாள் வாரேன், சரியா? சரி. அப்புறம் உனக்கு கல்யாணம் எப்போ? என்னத்த கல்யாணம், டியூட்டி வேலைன்னு இப்படியே நேரமே கரெக்டா இருக்கு. பார்த்துக்கங்க, பண்ணணும். வீட்டில் அம்மா பார்த்துட்டு தான் இருக்காவோ. நான் இருந்த மாதிரி நீ இருந்துடாதப்பா. காலகாலத்தில் கல்யாணம் பண்ணு. கல்யாணத்துக்கு மறக்காம கூப்பிட்டுரு என்ன. நீங்க தான் உங்க கல்யாணத்துக்கு கூப்பிடாம கமக்கமா பண்ண பாத்தீங்க. நான் அப்படி இருப்பேனா? கண்டிப்பா கூப்பிடுறேன் தோய். சரிப்பா, உன் குணத்துக்கு நல்ல அழகான பொண்ணு, நல்ல குணம் உள்ள பிள்ளை கிடப்பா. போயிட்டாரே. சரி த. நல்ல பையன், அன்பான பையன். இவனை கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோன்னா இந்நேரம் அந்த அருண் பாண்டியன் முட்டியை பேத்திருப்பான். நம்ம அத்தையவே ஒருத்தன் ஏமாத்த பார்த்துருக்கான். என்ன நடக்கு இந்த நாட்டுல? இருக்கட்டும், ஆள் மட்டும் கிடைக்கட்டும். 5 வருஷத்துக்கு வெளியே வராத மாதிரி பண்ணிடுவேன்.